ஆராதனைக்கு ஆயத்தமங்கமாக உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் தயவு செய்து சைலண்ட் மோட் இல்லாட்டி அடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆராதனைக்கு தடையாக இருக்காதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஒரு வார காலமாக நம்மளை கண்மணி போல காத்து நம்மை வழிநடத்தி வருகிறார். அதுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் ஒரு குடும்பமாக ஒரு சபையாக தேவன் நம்மளை இணைத்து வந்திருக்கிறார். அவரை நாம் பாட, அவரை நாம் உயர்த்த நம்மளே நாம் ஒப்பு கொடுப்போம். முழு ஆராதனையில முழு இருதயத்தோடு நம்ம அவரை துதிக்க தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்த உங்களையே நீங்கள் ஒப்பு கொடுங்க. சமூகத்தில் நிற்கின்ற நாம் மனதோடு அவரை துதிக்க நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து பாடலை நாம் பாடுவோம். ஆனந்தமே ஓம் சமூகமே பேரின்ப
முழு மனத்தோடு உங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாய் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனான நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் 63 வசனம் 3 4 நான் வாசிக்கிறேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நமது தேவன் மகிமை நிறைந்த தேவன், மகத்துவம் நிறைந்த தேவன். அந்த தேவனை நாம் யாவரும் போற்றி பாட தேவன் இந்த நாளில் நம்மை அழைத்திருந்திருக்கிறார். அந்த நன்றி உள்ளத்தோடு நாம் யாவரும் எழுந்து நின்று ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவேன். கைகளை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். Bye.
கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்க பரலோக பரமபிதாவே, தலை குனிந்து பணிந்து உண்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் ஆண்டவரே, குடும்பமாக ஒவ்வொரு பேத்தையும் விசேஷமாக அந்த காலை வேளையில் ஆண்டவரே குறித்த நேரத்தில் கூட்டி வந்ததுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். இரக்கம் பாராட்டுகிற தேவனா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஒரு வாரம் முழுக்க ஆண்டவரே எங்களை தேற்றி, எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய அன்பின் கரம் எங்க மேல் இருந்ததுக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் மறவாத இருக்கிற தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பை பொழிகிற தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகத்துவம் நிறைந்தவரே உங்க நன்றி. பரலோகத்தில் வீட்டிருக்கிறவரே உங்க நன்றி. வானத்துக்கு மேலாக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு அதிகமான நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் போதாதாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, மகத்துவம் நிறைந்த ஆண்டவரே, அன்பின் தேவன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேலையை ஆசீர்வதிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே மகன் சுவராஜ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனோடு தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு குரல் வளர்த்து கொடுத்து பாட முடியாத கிருபை காட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வேலையில் ஆண்டவரே உங்களுடைய செய்தி ஏந்தி வந்திருக்கிற மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையின் போதுவதற்காக வருகிறோம் ஆண்டவரே. அந்த மகனோடு தங்கியிருந்த மகனை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்க முடியாத வாஞ்சியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த வார்த்தையான ஆண்டவரை மாறுதல் உண்டுபடுத்துகிறதாக இருக்கிறாங்க. மாற வேண்டிய இடத்திலே ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலியமாக என்று நாங்கள் மாற முடியாது ஆண்டவரே. மாறுதலோடு நாங்கள் வீடு திரும்பப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்க சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே இதயத்தில் பதிவிக்கிறோமாக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வேளையில் ஆண்டவரே எங்களோட குற்றம் குறைகள் பாவங்கள் ஆண்டவரே யாவும் இருந்தாலும் எங்களை மன்னிக்க வேண்டுமாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் மிக பரிசுத்தமாக ஆண்டவரே எங்கள் பகுப்புள்ள விஷயம் கொடுக்கப்பட்ட 3 மணி நேரத்தில் நீங்க சிந்தைக்கு அலைப்பாயாததை ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் மாத்திரமே நாங்கள் இருக்காண்டவரே. எங்களோடு தங்கியிருக்குமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். நீரை பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். சிறு ஜபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். அமருங்கள். நாம் தேவனை தொடர்ந்து துதித்து பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. இந்த பாடலை நாம் பாடுவோம். அடைக்கலமே
எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 27ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 23 வரை நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். யோபு பழைய ஏற்பாடு பக்கம் 655. முதல் வசனம். யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் பகைஞன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலும் இருப்பானாக. ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? தேவனுடைய கரத்தின் கிரியையை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன். சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில், வசனம். அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள், அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை. அவன் சவத்தரித்ததை நீதிமான் உடுத்திக் கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான். அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கி கிடந்து ஒன்றும் பறிகொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும் போது ஒன்றும் இல்லாதிருக்கும். கொண்டல் காற்று அவனை தூக்கி கொண்டு போக அவன் போய்விடுவான், அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளி கொண்டு போகும். இறுதி வசனம். ஜனங்கள் அவனை பார்த்து கைகொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு விடுவார்கள். ஆமென். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் விழுத்திராம் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் நம்மளை ஒரு வாரம் காலம் நம்மளை கண்மணி போல காத்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு குடும்பமாக தேவனை துதிக்க நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் விசேஷமாக அது ஒரு பீட்டர், அவங்களோட அக்கா, அவங்களோட குடும்பத்தினரும் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. உங்களுக்கும் என்னோட சிறப்பு வரவேற்பு. நாம் காணிக்கை தசமபாகம் எடுக்கிறதுக்கு முன்பதாக என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன் இந்த பாடலை நாம் பாடுவோம். வெளிச்சத்தை போல்
சோஸ்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் கைகூருங்கள். ஆனந்தத்தோடே சோஸ்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். காணிக்கையாக நன்றி செலுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள பரம்பிதாவே மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கூட ஆண்டவரே நாங்கள் வேலை செய்யும்படியாக நீ காண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேசாவிலும் சிகையிலும் வேலை செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் ஆண்டவரை நீ பலப்படுத்தி இவர்களை நேசித்ததுக்காக நன்றி. இவர்களோட போக்கிலும் வரத்திலும் விசேஷ உணமாக நீ காத்து உங்களுடைய கரம் அவர்கள் மேல் இருந்ததுக்காக நாங்கள் மிகுந்த நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இருக்கும் ஒவ்வொரு நாளும் இருக்கும் பரண்டுவதற்கான நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வேலையில கூட ஆண்டவரே காணிக்கை தசம பாகத்தை நாங்கள் எடுத்து வந்திருக்கோம் ஆண்டவரே. சபை தலைவர்கள் ஆண்டவரே இது நல்ல விதமாக பயன்படுத்த ஆண்டவரை நீ உதவி செய்யணுமாக இவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தாங்க. இது வலியுறுத்தமாக இந்த காணிக்கை சுபாவத்தை ஆசீர்வாதமாக இந்த பாதுகாப்பு கொடுத்து இந்த ஜபத்தை எடுத்து நிச்சயம். நாம் போதக ஜெபத்துக்கு கடன் செல்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெப சிந்தையோடு தம் கிருபை பெரிதல் பாலை நாம் பாடுவோம். பாடலுக்கு பிறகு போதகர் நம்மை போதக ஜெபத்தில் வழிநடத்துவார். Peridalo, en
மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தாவே, பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரலோக தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே மகத்துவம் உள்ளவர். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரிய தேவனாக இருக்கிறீர். உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏழைகளுடைய கண்ணீரை காண்பவரே, சிறுமையும் எளிமையுமான உம்முடைய பிள்ளைகளினுடைய கூக்குரலை கேட்பவரே, எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கின்ற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை உயர்த்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. எங்களுக்கு இலவசமான ரட்சிப்பை கிடைக்க பண்ணின எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவே, விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்திற்கு வந்து எங்கள் பாவ கடனை கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சுமந்து எங்களுக்காய் நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்திய பாதையிலே எங்களை நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில எங்களுடைய மீறுதல்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய பாவங்களையும் தயவாய் எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டவர்களை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தைகளிலே அக்கிரமங்கள் இருக்குமாயின் நீ ஜெபத்தை கேட்க மாட்டீராக. அப்படியாக இந்த வேளையில் எங்களுடைய குற்றங்களை கர்த்தர் மன்னித்து தயவாய் எங்களுடைய மன்றாட்டை கேட்டவர்களை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தேவன் தாமே தயவாய் அவர்களை கண்ணோக்கி பார்க்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக சகோதரன் டேனிக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, டயாலிசிஸ் செய்கிற மகனை கர்த்தர் தொடர்ந்து தயவாய் வழிநடத்த, பலப்படுத்த, ஸ்திரப்படுத்த ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஜான் கண்ணாவுக்கு கர்த்தர் கொடுத்து வருகிற சுகத்துக்காக, பலத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மகனை கர்த்தர் தயவாய் வழிநடத்த, கிறிஸ்து இயேசுவே உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் மகனை தொட்டு குணமாக்க, பூரண சுகம் பெற நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மீண்டுமாக உம்முடைய ஊழியத்தை செய்யவும் வேலைக்கு செல்ல பலத்தை கர்த்தர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக மற்றும் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்ப்பீராக. சகோதரி திரேசாவுக்கு இறங்கும். ஆண்டவரே, மகளை கர்த்தர் பலப்படுத்தி அந்த கால் புண்கள் எல்லாம் சீக்கிரமாக ஆறி அவருடைய ஆலயத்திலே மீண்டுமாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, அவர்களை தயவாய் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தருகிறவர் நீர் ஒருவரே. இயேசுவே, எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய கொந்தளிப்புகள், எங்களுடைய இன்னல்கள், எங்களுடைய வேதனைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் ஒருவரை அறிந்திருக்கிறீரப்பா. அப்படியாக இது இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதம் பணிந்து நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு விடுதலை தாரும். எங்களை விடுவிக்கிறவரே எங்களுக்கு விடுதலை தாரும். கர்த்தாவே, எங்களுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கி கர்த்தாவே, நாங்கள் செழிப்பாய் வாழ்வதற்காக அல்ல, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி தார வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, தேவனே, இன்றைக்கும் எங்கள் மத்தியில வந்திருக்கின்ற பீட்டருடைய அக்காமார்கள், அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து அவர்களை கண்ணோக்கி பாரும். உடைய இரட்சணியத்தை அவர்கள் கண்டடைய ஆண்டவரே உடைய திவ்ய பாதையிலே நடக்க கர்த்தர் உதவி செய்கிறாக. அவர்கள் வந்த நோக்கத்தை நீர் அறிவித்த தகப்பனே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய கட்டட காரியத்துக்காக நாங்கள் வருகிறோம். எங்களுடைய கட்டட காரியத்தை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சிறப்பானதை, சிறந்ததை தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தா, ஆண்டவரே, இந்த வாரம் அடுத்த வாரம்
ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாட்களில் நடக்கவிருக்கிற யூத் கேம்ப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஏற்பாடுகளும் கர்த்தாவே நீ தயவாய் நடத்தி வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உற்சாகப்படுத்தி வாலிபர்கள் இதில் கலந்து கொண்டு தேவனே தங்களுடைய சரீரத்தை கொண்டு எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்ற தேவ செய்தியை அவர்கள் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய சரீரத்தை கொண்டு தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா ஏற்பாடுகளும் ஆண்டவருடைய சிறப்பாக நடக்க கர்த்தாவே நீ உதவி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். கோவிந்த் ஜீவித்ரா, யோசுவா, வனிசாவுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். எல்லா ஏற்பாடும் செய்கிற இந்த பிள்ளைகளுக்கு உடைய ஞானமும் பொறுமையும் நிதானத்தையும் கர்த்தர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 3 நாட்கள் ஆண்டவரே போதுகர் சுரேஷ்குமார் எங்கள் மத்தியிலே செய்த ஊழியங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, குடும்பங்களை உற்சாகப்படுத்தி வியாழக்கிழமையும் கர்த்தாவே அடியனுடைய இல்லத்திலே உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று முதல் செவ்வாய் அன்று கூலாயில ஊழியம் செய்யவிருக்கிற அவரை கர்த்தர் தாமே தொடர்ந்து வழிநடத்த சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சகோதரி ரிஷானாவுக்காக ஜெபிக்கிறோம். மகளை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்த்து தொடர்ந்து கர்த்தருக்குள் வளர நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். இன்றைக்கு உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக. உடைய வார்த்தையானது எங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்யணும். ஆண்டவரே தேவனே, உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய செவிகளை நாங்கள் மந்தமாக்காமல், எங்களுடைய இருதயங்களை நாங்கள் கடினப்படுத்தாமல், ஆண்டவரே உடைய வார்த்தை பேசப்படும் பொழுது நாங்கள் ஏனோ தானோ என்று இருந்திடாதபடிக்கு கர்த்தாவே உடைய வார்த்தையை நாங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு நாங்கள் மனம் திரும்பி வாழ ஆவியானவர் எங்களை வழிநடத்த நாங்கள் சொல்லுவோம். பிள்ளைகளோடு கூட இரும் சிறு பிள்ளைகளுடைய வகுப்பையும் கர்த்தர் தயவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் சொல்லுகிறோம். மீண்டுமாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிற அடியனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுகிறார். தேவனே, எங்களுக்கு தயவாய் இறங்கும். அங்கு இரட்சகரான இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்க. சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு நீங்கள் செல்லலாம். எப்படி என் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தைப்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுகள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பல முயல்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவான்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுந்திருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். மேன்மை பாராட்டப்படுவதாக அவராலே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனுஷனை நம்ம பார்க்கும் பொழுது தன்னுடைய பிறப்பை, தன்னுடைய சமுதாயத்தின் அந்தஸ்து, தன்னுடைய பொருளாதார வெற்றி, அவனுடைய அதிகாரம், அவனுடைய அங்கீகாரம், அது மாத்திரமல்ல அவனுடைய நம்பிக்கையை குறித்து இன்றைக்கு பெருமை பாராட்டுகிறவனாக காணப்படுகிறது. அதை நம்ம சுற்றி பார்க்கலாம்.
நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து, தங்களுடைய வாழ்க்கையின் நிலையை குறித்து, தங்களுடைய சாதனைகளை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்கள் அநேகர் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படியாக அந்த பெருமை பாராட்டும் பொழுது அதிக வேளையிலே மனிதனை சுட்டி காட்டி தங்களுடைய வெற்றிக்கு, தங்களுடைய சாதனைக்கு, தங்களுடைய உயர்வுக்கு இவர்கள்தான் காரணம் என்பது சுட்டி காட்டுவது இயற்கையான ஒன்றாக நம்ம வந்து பார்க்கிறோம். மனிதனை சுட்டி காட்டுவதோ அல்லது நிலைமையை ஏற்படுகிற நிலை, சிச்சுவேஷன் that happen around them, அவங்களுடைய வாழ்க்கையை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை கொண்டு எங்களுடைய வாழ்க்கை இப்படியாக உயர்ந்தது, நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்கள் மேன்மையாக இருக்கிறோம், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்வது வழக்கமான ஒன்று நம்ம வந்து பார்க்கிறோம். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் உயர்வை குறித்து பெருமை பாராட்டுவது இன்றைக்கு அது சர்வ சாதாரணமான ஒரு காரியமாக நாம் வந்து பார்க்கலாம். ஏன் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில முந்தா நேற்று அல்லது நேற்று போன வாரம் கூட நம்ம வந்து பேசியிருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் நம்ம இப்படி சாதனை பண்ணியிருக்கிறோம், இதை செஞ்சிருக்கிறோம், நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம அப்படி இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய அல்லது கிறிஸ்தவர்களாகிய நாம் எதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும்? எதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும்? வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய பாராட்டுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். Our boast should be in the Lord. கர்த்தருக்குள் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பெருமை பாராட்டுதலை குறித்து சொல்லும் பொழுது 3 காரியங்களை சொல்கின்றார். முதலாவது, தேவன் நம்மை ரட்சிப்புக்கு அழைத்திருக்கிறார் என்பதை நாம் வந்து உணர்ந்தோமானால் இன்றைக்கு நாம் எதை குறித்தும் பெருமை பாராட்டணும். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாய் நாம் கொண்டிருப்பது மிக மிக முக்கியம். அப்போ பவுல் அதை குறித்து பேசும் பொழுது இந்த கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு அவர் என்ன ஞாபகப்படுத்துகிறார் என்றால் 26ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்திய கிறிஸ்தவர்களை இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவனை சுதந்தரித்திருக்கிறார். இப்போ இவர்களை பார்த்து பவுல் சொல்றாரு, ஐயா நீங்க கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க, நீங்க எப்படி இருந்தீங்க, நீங்க அழைக்கப்படும் பொழுது, இந்த கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் எப்படியாக இருந்தீங்க அப்படின்னு அவர் வந்து கேட்கும் பொழுது, நீங்கள் யாரும் நீங்க எப்படிப்பட்டவர்கள், சமுதாயத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க, உங்களுடைய அந்தஸ்து எப்படியாக இருந்தது என்பதை அவர் திரும்பி பார்க்க சொல்லுகிறார். அப்போ என்ன பவுல் இந்த காரியத்தை பவுல் வந்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், கொரிந்திய கிறிஸ்தவர்களே, உங்களுடைய மனித ஞானமும் உங்களுடைய கிரியைகளும் அல்லது உங்களுடைய நல்ல செயல்கள் எதுவுமே இன்றைக்கு உங்களை வந்து ரட்சிக்கவில்லை, உங்களை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வரவில்லை. இந்த கொரிந்து பட்டணத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது அநேகர் நம்ம வந்து பார்க்கிறோம். அவர் 3 காரியத்தை அங்க வந்து சொல்றாரு. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இது வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படாதவர்கள்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த கொரிந்து பட்டணத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அங்கே அறிவு ஜீவிகள் இருந்தார்கள். இன்டெலிஜென்சியாஸ், அறிவு ஜீவிகள், நல்ல ஞானிகள், அறிவு வாழ்ந்தவர்கள். அப்புறம் பொலிட்டிக்கலி மைட்டி, அரசியல் வலிமை மிக்கவர்கள். கல்ச்சர், பண்பாடு உள்ளவர்கள். அப்புறம் பணக்காரர்கள், ரிச், பவர்ஃபுல், சக்தி வாய்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, நோபிலிட்டி, உயர் பண்புள்ளவர்கள், தங்களை நல்லவர்களாக காட்டக்கூடியவர்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த கொரிந்து பட்டணத்திலே இருந்தாலும் நாம் என்ன பார்க்கிறோம்? அதாவது இவர்கள் எல்லாம் மேல் அந்தஸ்து மக்கள், அப்பர் கிளாஸ் பீப்புள் அல்லது அப்பர் கிளாஸ் சொசைட்டி என்று சொல்லலாம். இந்த மேல் அந்தஸ்து மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படியாக பார்க்கிறார்கள்? இந்த உலகத்துல எங்களுக்கு வேண்டிய எல்லாம் எங்களுக்கு இருக்குது. பணம் இருக்குது, பொருள் இருக்குது, நல்ல உறவுகள் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, நாங்க எல்லாரோட நல்ல சமாதானமா இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவர்கள். ஆனா இவங்க என்ன மறந்துட்டாங்க அப்படின்னா, தங்களுடைய சரீரத்தை குறித்தான கவலைப்படுவதை, சரீரத்தை குறித்தான கவலைதான் அவர்களுக்கு இருக்கிறது தவிர அவர்களுடைய ஆத்மாவிற்கும் அவர்களுடைய இனி வருங்காலத்தை குறித்தான கவலை அவர்களுக்கு இல்லை. இந்த ஆத்மா பாவத்திலே ஜீவித்துக் கொண்டு இருக்கிறது, இந்த ஆத்மா பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமே என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றுதானே அந்த வழியை தேடாதவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எங்களுக்கு அந்தஸ்து இருக்கு, எங்களுக்கு ஆஸ்தி இருக்குது, எங்களுக்கு பணம் இருக்குது, எங்களுக்கு பேர் இருக்குது, எங்களுக்கு புகழ் இருக்குது, இவைகள் எல்லாம் எங்களை என்ன செய்துவிடும்? எங்களை கடவுளிடத்திலே சேர்த்து விடும், கடவுள்கிட்ட கொண்டு போய்விடும். நாங்கள் கடவுளோடு கூட நெருக்கமாக முடியும் என்று நினைக்கின்றவர்கள். ஆனால் பிரியமானவர்களே, அப்படி செய்யவே முடியாது. இந்த உலக பொருளோ, இந்த உலகத்தினுடைய பணத்தை கொண்டோ, இந்த உலகத்தினுடைய ஆஸ்தியை கொண்டோ, அல்லது இன்றைக்கு நம்முடைய நல்ல குணாதிசயங்களை கொண்டு கடவுளோடு கூட நம்ம இணைய முடியாது, கடவுளோடு கூட நம்ம சேர முடியாது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க சொல்றார். நீங்க உங்க நிலையில நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அப்படின்னா நீங்கெல்லாம் யாரு? அதாவது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சாதாரண மக்கள். சமுதாயத்தில் பேர் புகழ்ல, அந்தஸ்துல, வசதிகளில, எல்லாவற்றிலும் இவர்கள் கீழ்த்தர மக்களாக இருந்தார். பிரியமானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களை தான் அழைத்திருக்கிறார். தேவன் ஞானிகளை அழைக்கல, ரட்சிப்புக்கு தேவன் ஞானிகளை அழைக்கல, வசதி உள்ளவர்களை அழைக்கல, அல்லது பேரும் புகழும் தங்களுடைய பேரும் புகழுக்காக பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறவர்களை தேவன் அழைக்கவில்லை. மாறாக இந்த எளிமையான ஜனங்கள், எங்களுக்கு கடவுள் தேவை, எங்களுக்கு கடவுள் அவசியம், கடவுள் இல்லைன்னா நாங்க கடவுள் எங்களுக்கு வழி திறக்கலைன்னா நாங்கள் கடவுளோடு சேர முடியாது என்ற அந்த இலகுவான அந்த மனமுடையவர்கள், சிம்பிள் ஹார்ட், அந்த இலகுவான இருதயம் கொண்டவர்களை தான் கடவுள் ரட்சிப்புக்கு அழைக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
மனித குலமே, அது பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், அந்தஸ்து உள்ளவனா இருக்கட்டும், அந்தஸ்து இல்லாதவனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், வேதம் மனுகுலத்தை எப்படியாக பார்க்கிறது அப்படின்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எல்லா மனுகுலமும் எப்படியாக இருந்தாங்கன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தீர்கள். அதாவது பாவத்தை குறித்து எந்த ஒரு உணர்வும் இல்லாத மனிதர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ பாவத்திலே அவர்கள் செத்து கிடக்கிறார்கள், பாவத்திலே உயிரில்லாமல் இருக்கிறார்கள், அந்த பாவத்தை குறித்தான உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப, பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வேண்டியதாக இருந்தது. அதுதான் அந்த சுவிசேஷம் என்பதை பார்க்க, the gospel. இந்த சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? நம்ம பார்க்கிறோம் இங்கே ஞானிகளுக்கு அல்ல, வல்லவர்களுக்கு அல்ல, பிரபுக்களுக்கு அல்ல, மாறாக இந்த கீழ்த்தர மக்கள். இந்த கொரிந்து பட்டணத்தில் நான் முதல் சொன்னேன், பணக்காரர்கள், வசதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அதை விட அதிகமாக யார் இருந்தார்கள் என்றால் சாதாரண மக்கள், காமன் ஆர்டினரி பீப்புள், சமுதாயத்திலிருந்து தள்ளப்பட்டவர்கள் அல்லது சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, இந்த பெரிய இடத்து மனிதர்கள், ஆட்கள், வர்த்தகர்கள், பிசினஸ்மேன், இவர்களுக்கு வேலை செய்கின்ற அடிமைகள், இவர்கள் தான் அதிகமாக இருந்தார். அப்ப சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? இந்த ஏழை ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் நல்லவன் என்ன நினைக்கிறான்னா, வசதி உள்ளவன் என்ன நினைக்கிறான்னா, நான் கடவுளோடு கூட நெருங்கி இருக்கிறேன். ஆனா ஏழை என்ன நினைக்கிறான்? கடவுள் என்னை விட்டு தூரமா இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும். கவனிக்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அப்படின்னு பார்க்கணும். தரித்திரன், தரித்திரன் என்றால் என்ன? ஏழை விட இன்னும் கீழ் உள்ளவன், அதாவது ஒண்ணுமே இல்லாதவன், சரீர பிரகாரமாக சுதந்திரிக்க அவன்கிட்ட எதுவுமே இல்லை. சரிங்களா? அவனுடைய ஆத்மாவில பார்க்க, சரீரத்து பிரகாரமா நம்ம பார்க்கும்போது பெருமை பாராட்டுவதற்கு அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அதான் தரித்திரன். அப்போ சுவிசேஷமானது யாருக்கு வருகிறது? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். பிரியமானவர்களே, இவங்க எல்லாம் யார்? வாழ்க்கையில எங்களுக்கு கடவுள் தேவை, எங்களுக்கு கடவுள் அவசியம். ஏனென்றால் கடவுள் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். எங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அந்த தேவையை உணர்ந்தவர்கள். பணக்காரனுக்கு அவனுக்கு அவசியம் இல்லை, செல்வந்தனுக்கு அது அவசியம் இல்லை. ஏனென்றால் அவன் என்ன நினைக்கிறான்? எனக்கு பணம் இருக்கு, எனக்கு பதவி இருக்குது, எனக்கு செல்வாக்கு இருக்குது, ஆகையினால நான் கடவுளோடு கூட இணைய முடியும், சேர முடியும் நினைக்கிறான். அந்த ஏழை அப்படி இல்லைங்க. ஏழைக்கு அவனுக்கு உதவக்கூடியது யாரு? இறைவன் மாத்திரம், கடவுள் மாத்திரம். ஆகையினால்தான் இந்த சுவிசேஷம் நம்ம பார்க்கிறோம். பவுல் சொல்றாரு, ஐயா பணக்காரனுக்கு அல்ல, ஏழைக்கு இந்த சுவிசேஷம்
வருகிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க. லூக்கா 5:31. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே பிணியாளிகளுக்கு, பிணியாளின்னா யாரு? சீக்கானவன். சீக்கானவனுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாம சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன் என்றார் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பாவத்தை குறித்து, ஐயோ நான் இவ்வளவு கேடுள்ளவனா இருக்கிறேனே, இவ்வளவு கடவுளுக்கு முன்பதாக நான் இவ்வளவு குற்றம் நிறைந்தவனாய் நிற்கிறேனே என்று உணர்கிறவனுக்கு தான் கடவுள். அந்த உணர்வு இல்லாதவனுக்கு கடவுள் தேவை. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நல்லவன், அதனாலதான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது, நான் நல்லவனா இருக்கிறதுனாலதான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது, என் குடும்பம் நல்லா இருக்குது, நான் வசதியா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்குது. இப்படி நினைக்கிறவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அவசியம் இல்லை என்பதுதான் நினைப்பார்கள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எல்லாம் தேவையாய் இருக்கிறது என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள், அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் சொல்லுவாங்க, பாருங்க நல்லா தான் இருந்தா இப்போ கிறிஸ்துவுக்குள்ள போய் பூந்துட்டான், கிறிஸ்துவ மதத்துல போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, கிறிஸ்தவ மதத்துல போய் சேருவதோ அல்லது கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்வது என்பது அது அவனுடைய சுயமாய் எதையும் அவனால் செய்ய முடியாத ஒரு காரியம். If there is no God's intervention, no one can come unto salvation. கடவுளுடைய இடைப்படுதல் இல்லாவிட்டால் ஒருவனும் கிறிஸ்துவுக்குள் வர முடியாது. ஏனென்றால் பிதாவானவர் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் கொடுக்கின்றார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த திட்டத்தை ரட்சிப்பின் திட்டத்தை கல்வாரி சிலுவையில அவர் நிறைவேற்றினார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ரட்சிப்புக்கு அவர் உந்துதலையும் அதை பாதுகாக்கிறவருமாக இருக்கின்றார். அப்ப கடவுளுடைய இடைப்படுதல் இல்லாமல், without God's intervention, ஒருவனும் ரட்சிப்புக்குள்ள வர முடியாது. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், பாருங்க அவன் போய் கிறிஸ்துவுக்குள்ள சேர்ந்துட்டான் அப்படின்னு. இல்ல, அவனா போய் சேரல. கடவுள் அவனுடைய இருதயத்துல முதலாவது கிரியை செய்யும். ஏனென்றால் அவன் உணர்கிறான், எனக்கு கடவுள் தேவை, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், என்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படணும் என்ற அந்த உணர்வுள்ளவன் தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்பதப்பா. இதுதான் பவுல் முதலாவது இந்த கிறிஸ்தவர்களுக்கு உணர்த்துகிறார். நீங்க உங்களுடைய நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்குதுன்னா, இன்றைக்கு உங்களுக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு தேவனோடு இணையும்படி சேரும்படி அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், இது தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு. இது மறந்துடாதீங்க. ஆகையினால நீங்க உங்களால முடிந்தது என்று நீங்க நினைக்காதீங்க. எபேசியர் 2:8 நம்ம வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்போ பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது என்பது அது தேவனுடைய செயலாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால் அதை நம்ம நல்லா உணர்ந்து சரியா உணர்ந்தோமானால்
இன்றைக்கு அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம், ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு காலை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கை 100% அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களாக காணப்படுவோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார். அதனால நீங்க பெருமை பாராட்டாதீங்க. 27 29 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாயோடு தேவனை ஆராதிக்கின்றவனாகவும் பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவனாகவும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாகவும் மற்றும் எல்லா ஊழியங்களை பரிசுத்த கண்ணோட்டத்தோடு செய்கிறவனாக அவன் இருக்கின்றான். பிரியமானவர்களே, நம்மை ரட்சித்த தேவன், நம்முடைய பாவங்களை மன்னித்த தேவன், நமக்கு நித்திய ஜீவனை அளித்த தேவன், நம்மை நீதிமானாக்கினது மட்டுமல்ல, அவர் இன்றைக்கு நம்மை பரிசுத்தத்திலே வழிநடத்த விரும்புகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உண்மையிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் அந்த பரிசுத்தத்தை விரும்புகிறோம்? Do I long for God's holiness? ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கை சுத்தமாகணும் ஆண்டவர். எல்லா விதமான குற்றங்களிலிருந்து, எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்து, மீறுதல்களிலிருந்து, பாவங்களிலிருந்து நான் சுத்தமாக வேண்டும் என்ற அந்த விருப்பம் நமக்குள்ள இருக்கிறதா? இல்ல, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எத்தனை வருஷத்துக்கு முன்ன நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், போதும், இனி பரலோகம் தான் எனக்கு நிச்சயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தவறு. உங்களை ரட்சித்த தேவன், உங்களுக்கு பாவ மன்னிப்பாருடைய தேவன் இன்னைக்கு பரிசுத்த வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கின்றார். அது மாத்திரமல்ல, இறுதியாக நம்ம பார்க்கிறோம், நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மீட்பு அப்படின்னு நம்ம சொல்லும், இந்த ரிடெம்ஷன், இந்த மீட்பு இன்றைக்கு நம்மை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணினது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அவரோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் முற்றிலுமாக மீட்கப்பட்டவர்களாக நாம் இறுதி நியாயாசனத்தில் நிற்க வேண்டாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் யாவரும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாம் எல்லாரும் நிற்க வேண்டும். நம்மளுடைய செயல்களுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு சொல்கிறது. அந்த மீட்பு இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் நமக்கு இருக்கிறது. தேவன் நம்மை முற்றிலுமாக மீட்டுக் கொள்ள விரும்புகிறார். இந்த பூலோகத்தில் நமக்கு ரட்சிப்பை வழங்கினது மாத்திரமல்ல, அவர் வரும் பொழுது அவரோடு கூட நாமும் மறுரூபமாகி மகிமையான சரீரத்தோடு அவரோடு நம்ம வாழ நம்மை மீட்டுக் கொள்ள விரும்புகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம பெருமை கொள்ளாம, இன்றைக்கு அந்த உண்மையான ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகின்றார். அந்த சுவிசேஷத்தின் செய்தியை கொண்டு போக தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். மூன்றாவது,
இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்மளை வந்து நிலைத்திருக்க வைத்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துயரங்கள் நம்ம எல்லாம் கடந்து வந்தோம். ஆனால் இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபையில நம்ம வந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன், போதும், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு வசதி இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, வேலை இருக்குது, என் குடும்பம்லாம் நல்லா தான் இருக்குது, இது வந்து போதும் அப்படின்னு நினைக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி நம்ம வந்து நினைத்தோம் என்றால் வேதம் சொல்கிறது நாம் வந்து பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமை நமக்கு வேண்டாம். நம்முடைய பெருமை பாராட்டுதல் எல்லாம் எங்க இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கணும். ஏனென்றால் அவரே நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரே நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். இறுதியாக இன்றைக்கும் அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரை அல்லாமல் ஒருவனும் கடவுளிடத்தில் சேர முடியாது. இதுதான் வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகையினால இன்றைக்கு நம்முடைய பணமோ, நம்முடைய வசதியோ, நம்முடைய பேரோ, புகழோ, அந்தஸ்தோ எதுவும் நம்மை வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னிக்காது, நம்மை கடவுளிடத்தில் சேர்க்காது. யார் எவரும், எந்த மகானும் நம்மளை வந்து பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நம் யாவரும் கண்களை ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இன்னுமா இந்த நாளை உங்கள் கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுமையாக. ஆண்டவரே, நாங்கள் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த ரட்சிப்பை நீர் இலவசமாய் எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த சிலுவையின் செய்தியை கொண்டு போக எங்களையும் நீர் பயன்படுத்த விரும்புகிறீர். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நிலைத்திருக்க உங்களுடைய கிருபையே எங்களை தாங்கி வருகிறது. ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஆண்டவரே, எங்களுடைய இந்த நிலையை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டாமல் கிறிஸ்து இயேசுவின் மூலம் சகலமும் நாங்கள் பெற்று அதிலே நிலைத்திருக்கிறோம் என்று உணர்ந்து கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் நாங்கள் பெருமை பாராட்ட எங்களுக்கு உதவித்தார். தேவனே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். உண்மையை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன் இந்த பாடலை நாம் பாடுவோம்.
யாவரும் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக.